வணக்கம் இதவனியூடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தல் ஆணைக்குழுவில் இருந்து வந்த அழைப்பு. வாக்குச்சீட்டு அச்சிடும் பணிகள் ஆரம்பம். நாட்டை விட்டு வெளியேறும் தொழில் வல்லுநர்கள் தொடர்பில் அமைச்சர் விடுத்த எச்சரிக்கை. விரைவில் கொழும்பிற்கு வரும் மக்கள் அலை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மதுபான கடைகள் உள்ளவர்கள் நாடாளுமன்றம் செல்வதற்கு தடை விதிக்க வேண்டும். ராஜித சீற்றம். அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு தொடர்பில் அமைச்சர் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. ஜனாதிபதியின் அக்கிராசன உரை மீது இன்றும் நாளையும் விவாதம். AHM பௌசி மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்பு. இலங்கையில் உணவு பாதுகாப்பினை உறுதி செய்ய சுவிஸ் அரசாங்கம் உதவி. தொடர்பான விரிவான செய்திகள். மாவட்ட பிரதி தேர்தல் ஆணையாளர்கள் மற்றும் உதவி தேர்தல் ஆணையாளர்கள் வரும் 11ஆம் தேதி தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்காக இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல்ஜி புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடாத்துவதற்கு தேவையான அடிப்படை செயற்பாடுகள் குறித்து இங்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளது. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிப்ரவரி மாத செலவினங்களுக்காக நிதியமைச்சின் செயலாளர் விடுத்த கோரிக்கைக்கு இதுவரை எவ்வித பதிலும் கிடைக்கவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல் நடவடிக்கைகளுக்காக பிப்ரவரி மாதத்திற்கு 770 மில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாக நிதியமைச்சின் செயலாளருக்கு எழுத்து மூலம் அறிவித்ததாக அதன் தலைவர் நிமல்ஜி புஞ்சிகேவா குறிப்பிட்டிருந்தார். எவ்வாறாயினும் இது தொடர்பான அறிவித்தல் தொடர்பில் நிதியமைச்சிடமிருந்து எவ்வித பதிலும் இதுவரை தரவில்லை என நிமல்ஜி புஞ்சிகேவா மேலும் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசு அச்சக அலுவலகம் தெரிவித்துள்ளது. அதன்படி இந்த ஆண்டு சுமார் 70,000 வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். 339 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான இந்த வருடத்திற்கான தேர்தல் மார்ச் மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இவ்வருடம் எல்பிட்டிய பிரதேச சபை மற்றும் கல்முனை மாநகர சபைக்கான தேர்தல் நடைபெற மாட்டாது. மேலும் அந்தந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு போட்டியிடும் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் பட்டியல்கள் அனைத்தும் தற்போது கிடைத்துள்ளதாக அரசாங்க அச்சகம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு எதிர்வரும் 22, 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் மேற்கொள்ளப்படவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இக்கட்டான காலங்களில் நாட்டை விட்டு வெளியேறுவதாக கூறப்படும் தொழில் வல்லுநர்கள் எவரேனும் இருந்தால் அவர்கள் மீண்டும் நாட்டிற்கு திரும்பி வர வேண்டாம் என சுற்றுலாத்துறை ராஜாங்க அமைச்சர் திருமதி டயானா கமகே வேண்டுகோள் விடுத்துள்ளார். தற்போது நாடு மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருப்பதாகவும் தொழில் வல்லுநர்களின் சேவை நாட்டுக்கு மிகவும் இன்றியமையாத தருணத்திற்கு வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் கொள்கை விளக்க உரையின் பின்னர் நாடாளுமன்ற கட்டிட தொகுதியின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நாட்டை அழித்து நாட்டை வாங்குறோ தாக்கிய ராஜபக்சர்களை பாதுகாக்கும் யானை மட்டு கூட்டணியை கண்டிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மக்கள் மீதான தொடர்ச்சியான அழுத்தங்களுக்கு எதிராகவே நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதியின் அக்ராசன உரையை தாம் புறக்கணித்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் மக்கள் வாழ்வை அளிக்கும் அக்கிராசன உரைகளுக்கு ஏமாறாமல் மக்களின் வாழ்வை அளிக்கும் இந்த ஆட்சிக்கு எதிராக விரைவில் மக்கள் அலையுடன் கொழும்பு வரவுள்ளோம் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மதுபான கடை உள்ளவர்கள் நாடாளுமன்றம் செல்வதற்கு தடை விதிக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன கூறியுள்ளார். சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சஜித் பிரேமதாசவால் முடியாது என்று இல்லை. அவருடன் நல்ல பொருளாதார நிபுணர்கள் உள்ளார்கள். ஆனால் ரணில் விக்ரமசிங்க நல்ல அனுபவசாலி, அதைத்தான் பார்க்கின்றேன். மதுபான கடை உள்ளவர்கள் நாடாளுமன்றம் செல்வதற்கு தடை விதிக்க வேண்டும். நாட்டின் 4000 மதுபான கடைகளுக்கு அனுமதி பத்திரம் உண்டு. அதில் 2000 மதுபான கடைகள் அரசியல்வாதிகளுடையவை. வட்டிக்காரன், மதுபான கடைக்காரன், விபச்சார விடுதி நடத்துகின்றவர்கள் எல்லோரும் நாடாளுமன்றம் வந்தால் நாட்டின் நிலைமை என்ன? அவர்கள் செய்வது சமூக சேவை அல்ல, சமூக சீரழிப்பை அவர்கள் செய்கின்றார் என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். தமிழ் சிங்கள புத்தாண்டு காலப்பகுதிக்குள் பொருட்களின் விலைகளை குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தற்போதைய நெருக்கடியான நிலையில் மக்களின் வருமான அளவை விட பொருட்களின் விலை அதிகரித்துள்ளமையினால் பொருட்களின் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்.
சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டுக்குள் பொருட்களின் விலைகள் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளதாக தான் கருதுவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் பண்டிகை காலத்திற்கு தேவையான முட்டைகளை இறக்குமதி செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் அனுமதி நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கொள்கை விளக்க உரை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் 2 நாட்கள் விவாதம் நடைபெறவுள்ளது. சபை ஒத்திவைப்பு வேளை விவாதமாக இந்த விடயம் எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. அதற்கமைய இன்றும் நாளையும் விவாதம் நடைபெறவுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தின் கொள்கை திட்ட அறிக்கையை சபையில் நேற்று முன்வைத்து உரையாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக பௌசி பதவி பிரமாணம் செய்யவுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபர் ரஹ்மான் அண்மையில் தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். கொழும்பு மாநகர சபையின் மேயர் வேட்பாளராக போட்டியிடும் நோக்கில் அவர் இவ்வாறு பதவியை ராஜினாமா செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு ஏஎச்எம் பௌசியின் பெயர் வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டது. இதன்படி பௌசி இன்றைய தினம் நாடாளுமன்றில் பதவி பிரமாணம் செய்ய உள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வுகளின் முதல் நடவடிக்கையாக இந்த பதவி பிரமாண நிகழ்வு நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உணவு பாதுகாப்பினை உறுதி செய்வதற்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கம் உதவிகளை வழங்கியுள்ளது. அபிவிருத்தி மற்றும் ஒத்துழைப்பிற்கான சுவிட்சர்லாந்து முகவர் நிறுவனத்தினால் இந்த உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. உணவு பாதுகாப்பினை உறுதி செய்யும் நோக்கில் சுவிட்சர்லாந்து சுமார் 8 லட்சம் சுவிஸ் பிராங்குகளை உதவியாக வழங்கியுள்ளது. விவசாயத்தில் ஈடுபடும் கிராமிய சமூகத்திற்கு இந்த நிதி உதவி மூலம் நலன்கள் வழங்கப்பட உள்ளதாக இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதரகம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகளின் உலக உணவு திட்டத்தின் மூலம் இந்த உதவி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. வறட்சி ஏற்படக்கூடிய 5 விவசாய மாவட்டங்களைச் சேர்ந்த 1000 குடும்பங்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிதி வழங்கப்படவுள்ளது. இந்த நெருக்கடியான தருணத்தில் இலங்கைக்கு சுவிட்சர்லாந்து பல்வேறு வழிகளில் உதவி வருவதாக இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் டொமினிக் பொர்கலர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் குடும்பங்கள் பெரும் நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். விவசாய குடும்பங்களுக்கு வழங்கப்படும் உதவிகள் ஒட்டுமொத்த சனத்தொகைக்கும் நன்மை ஏற்படுத்தும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இத்துடன் அவனி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அவனியூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அவனி, இது ஒரு சமூக கண்ணாடி. நன்றி.